அவள் சொல்லும் கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் என்ன கதை தெரியுமா கொண்டு வந்திருக்கேன்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். இது சாதாரணமான லவ் ஸ்டோரி கிடையாது. இது ஒரு டார்க் ரொமான்ஸ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஆமாங்க, இந்த கதையில லவ் இருக்கும், ஆனா அது சாஃப்டான காதல் கிடையாது. பயமா இருக்கும் உங்களுக்கு கேட்கவே, ஆனா பேய் கதை கிடையாது. அப்சஷன் இருக்கும். அதுதான் இந்த கதையோட மெயின் பிளாட்டே. என்ன கதைன்னு கெஸ் பண்றீங்களா? ஆமாங்க, ரொம்ப ஃபேமஸா சொல்லப்பட்டுட்டு இருந்த ஹாண்டிங் அடலைன் கதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன், அதுவும் தமிழ்ல. இந்த கதைய ஒரு வார்னிங்கோட நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த கதையில மெச்சூர் தீம்ஸ், ஸ்டாக்கிங், வயலன்ஸ், மேனிப்புலேஷன் இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாமே வரும். அதனால 18+ இருக்க ஆடியன்ஸ் மட்டும் கேளுங்க. குட்டி பசங்களா ஒழுங்கா ஓடிடுங்க. எந்த வேலை இருந்தாலும் முடிச்சிட்டு ரிலாக்ஸா காமா உங்களோட ஹெட்போன்ஸ் எடுத்துட்டு இந்த கதையை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் உங்கள் திரௌபதி. அவள் சொல்லும் கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். அன்னைக்கு ராத்திரி வானமே பிளக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ சத்தத்துல இடி இடிச்சுட்டு இருந்துச்சு. அந்த இடி சத்தத்துல என்னோட ஜன்னல்கள் எல்லாம் அதிர்ந்துச்சு. அந்த அவ்வளோ டார்க்கான, அவ்வளோ இருட்டான அந்த ராத்திரியையே வெளிச்சமாக்க கூடிய அளவுக்கு ஒரு மின்னல். அந்த மின்னல் வெளிச்சத்துல அவன் தெரிஞ்சான். என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான். எப்பவும் என்ன பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். எப்பவும் போல நான் என்னுடைய ரூம்ல நடந்துட்டு இருந்தேன். என்னோட ஹார்ட் ஒரு செகண்ட் நின்ன மாதிரி இருந்துச்சு. அகைன் என்னோட ஹார்ட் ஃபாஸ்டா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட கையெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. எத்தனை வாட்டி அவனை பார்த்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. எவ்ரி சிங்கிள் டைம் சேம் ஃபீலிங். பயமாவும் அட் த சேம் டைம் எக்ஸைட்டிங்காவும் இருந்துச்சு. ஏன் நான் இவ்ளோ எக்ஸைட் ஆகுறேன்னு எனக்கே சத்தியமா தெரியல. ஐ திங்க் சம்திங் ராங் வித் மீ. என்னோட வெயின்ஸ் எல்லாமே ஹீட் அப் ஆச்சு. கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி எனக்குள்ள இருந்துச்சு. இட்ஸ் நாட் நார்மல். அது எனக்கே தெரியும். நான் நினைக்கவே கூடாத விஷயங்களை பத்திலாம் என்னோட மைண்ட் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ அவன் என்ன பாக்குறானா, என்னுடைய நிப்பிள்ஸ் தெரியற அளவுக்கு ஒரு மெல்லிசான டேங்க் டாப், என்னோட ஆஸ் தெரியற அளவுக்கு ஒரு குட்டியான ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த வியூ அவனுக்கு பிடிச்சிருக்குமா? கண்டிப்பா அவனுக்கு பிடிச்சிருக்கும். அதனாலதான் அவன் என்ன பாத்துக்கிட்டே இருக்கான் இல்லையா? அதனாலதான் ஒரு வாட்டியும் ஒரு ராத்திரி கூட விடாம எல்லா நாளும் என்ன பாக்குறதுக்காக திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கான். அவனோட அந்த பார்வை நாளுக்கு நாள் தைரியமாகிட்டே போச்சு. அவன் இன்னும் என் பக்கத்துல வருவான்ற நம்பிக்கையோட அவனை நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போதானே அவனோட கழுத்துல கத்திய வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா உண்மை என்னன்னா, நான் அவனை பார்த்து ரொம்பவே பயப்படுறேன். ரொம்ப பயப்படுறேன். அங்க வெளியே நின்னுட்டு இருக்கானே அவன், என்ன ஒரு டார்க் ரூம்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஹாரர் மூவி பிளே ஆயிட்டு இருக்கு. அந்த டிவியோட வெளிச்சத்துக்கு முன்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி ஒரு பிளாஷ்லாம் எனக்குள்ள வந்து போகுது. அந்த இடத்துல இருந்து எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. எங்கேயாவது அந்த இடத்துல இருந்து போய் ஒளிஞ்சுக்கணும்னு தான் தோணுது. ஆனா எனக்குள்ள இருக்க ஏதோ ஒண்ணு அதை ஃபீல் பண்ணணும், அதை என்ஜாய் பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அது செம்மையா இருந்துச்சு. இந்த மாதிரி எனக்குள்ள தாட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. அவனை நான் பாக்குற ஒரு செகண்டும் சடனா அகைன் இருட்டாயிடுச்சு. மின்னல் வந்து போச்சு. என்னுடைய பிரீத்திங் ஃபாஸ்ட் ஆச்சு. என்னால அவனை பார்க்க முடியல, ஆனா அவனால என்ன பார்க்க முடிஞ்சது. ஒரு நிமிஷம் அவன் காணாம போயிட்டான். அகைன் நான் திரும்பி பார்த்தேன் என்னுடைய இருண்ட வீட்டை. அவன் உள்ள நுழைஞ்சிட்டானோன்ற ஒரு பயத்தோடவே நான் என்னோட வீட்டை பார்த்தேன். பார்சன் மேனரோட ஷேடோஸ் அவ்வளவு ஆழமா இருந்தாலும் அதோட அந்த பிளாக் அண்ட் ஒயிட் செக்குடு ஃப்ளோர்ஸ் எப்பவும் தெளிவாதான் இருக்கும். எங்கேயோ ஒரு கார்னர்ல அவனோட ஃபுட் ஸ்டெப்ஸ் எனக்கு கேட்டுச்சு. இந்த வீடு என்னுடைய பாட்டி தாத்தாவோடது. என்னோட பாட்டி தாத்தா 1940 ஸ்டார்டிங்ல ரத்தம், வேர்வை, கண்ணீர், அது மட்டும் இல்லாம 5 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோட உயிர், இதெல்லாம் தான் இந்த 3 ஸ்டோரி விக்டோரியா ஹோமோட விலை. இது என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோடது. புராணமா இருக்கட்டும், என்னோட தாத்தா பாட்டியா இருக்கட்டும், அவங்க சொல்றது என்னன்னா, இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தப்ப இந்த வீட்ல 5 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல நிறைய ஒர்க்கர்ஸ் உயிரிழந்திருக்காங்க. அந்த கெட்ட சம்பவத்தை பத்தி என்னால எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லயும் ஆர்டிகல்ஸ்லயும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த பார்சன் மேனர்ல இன்னும் சில ஆன்மா
ஆன்மாக்கள் பயமுடுத்திட்டு இருக்கு அப்படின்னு என்னோட பாட்டி அடிக்கடி இந்த மாதிரி கதைகளை என்கிட்ட சொல்லுவாங்க. என்னோட பேரண்ட்ஸையே ஷாக் ஆக வைக்கக்கூடிய கதைகள், புராணமா இருக்கட்டும், என்னுடைய தாத்தா பாட்டியா இருக்கட்டும், அவங்க சொல்றது என்னன்னா, இந்த வீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தப்போ இந்த வீட்ல 5 ஆக்சிடென்ட் ஆயிருக்கான். அதுல நிறைய ஒர்க்கர்ஸ் உயிரிழந்திருக்காங்க. அந்த கெட்ட சம்பவத்தை பத்தி என்னால எந்த ஒரு ஆர்டிக்கல்லையும் இல்ல நியூஸ் பேப்பர்லயும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த பார்சன் மேனர்ல இன்னும் சில ஆன்மாக்கள் இந்த பயமுடுத்திட்டு இருக்கிறதா என்னோட பாட்டி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகளை என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க. என்னோட பேரண்ட்ஸையே ஷாக் ஆக வைக்கும் இந்த மாதிரி கதைகள். அம்மா பாட்டி சொல்ற எதையுமே நம்ப மாட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க எதையும் நம்ப விரும்பலன்னு தான் நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நைட்ல யாரோ நடக்கிற மாதிரியான காலடி சத்தங்கள்லாம் எனக்கு கேட்டிருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோட ஆன்மாவாவும் இருக்கலாம், இல்ல இங்க வெளியே நின்னுட்டு இருக்கானே இவனோடதாவும் இருக்கலாம். எப்பவும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன விடாம. இதுதான் இந்த கதையோட இன்ட்ரோடக்ஷன். இந்த கதைய உங்களுக்கு கேட்க பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதையோட மிச்சம் உள்ள சாப்டர்ஸையும் உங்களுக்காக நான் பேசுறேன்.